அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டு விதமான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது இன்றைய இறைவார்த்தை. ஒன்று இயேசுவினுடைய எண்ணம், மற்றொன்று பரிசேயருடைய எண்ணம். இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கத்திலேயே பரிசேயருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் என்கிற வார்த்தையைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய துவக்க வாசகமாகவே நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பிற்குரியவர்களே, பரிசேயர்களுடைய எண்ணமானது சூழ்ச்சிக்குரிய எண்ணமாக அமைந்திருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் கோப எண்ணமாக அமைந்திருக்கிறது. எப்படி இயேசுவை ஒழிக்கலாம், எப்படி பழிவாங்கலாம் என்பது போன்ற திட்டங்களை தீட்டுவதில் அவர்களுடைய எண்ணம் குறியாயிருந்ததை அழகாக வெளிப்படுத்துகிறது இறைவார்த்தை. ஆனால் மற்றொரு பக்கம் இயேசுவினுடைய எண்ணம், அவருடைய வாழ்வு எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை அழகாக எடுத்துக் கூறுகிறது நற்செய்தி. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய மனநிலையானது மென்மையானதாக, அமைதிக்குரியதாக இருப்பதாய் அழகாய் அமைந்திருக்கிறது. நெறிந்த நாணலை கூட முறியாத சாந்தமும் மென்மையும் நிறைந்தவராய் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தப்படுவதை இறைவார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் சாந்த உள்ளத்தோடு, மென்மையோடு, அமைதியோடு, அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனாலும் நமக்குள் இருக்கின்ற அந்த பரிசேய எண்ணங்கள் அடிக்கடி வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதால் கோபமும் தீய எண்ணமும் வஞ்சனையும் நமக்கு மேலோங்கி நிற்பதை நம்மால் காண முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற இந்த எந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிறது? இயேசுவினுடைய எண்ணமா அல்லது பரிசேயருடைய எண்ணமா? இயேசுவினுடைய எண்ணம் நமக்குள் மேலோங்கி இருக்கிறது என்றால் நமக்குள் அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், தாழ்ச்சி இருக்கும், சமத்துவம், சகோதரத்துவம் மேலோங்கி நிற்கும். அப்பேற்பட்டவர்களாக நாம் வாழும்போது என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை நல்லவர்களாக அங்கீகரிக்கிறது, நம்மை நேர்மை உள்ளவர்களாக அங்கீகரிக்கிறது, நம் மீது அதிகமான மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறது. அதே நிலையில் நாம் கோபப்படுகிறவர்களாக, வெறி உணர்வு கொண்டவர்களாக, ஆணவ பேச்சு பேசுகிறவர்களாக, திமிர் கொண்டவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக நடந்து கொண்டோம் என்றால் என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இதயம், நம்முடைய செயல்பாடும் கனத்த இதயமாக மாறிவிடுகிறது. மிருகத்தனமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாக அமைகிறது. எனவே எப்பேற்பட்ட மனநிலையோடு, எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் ஒரு ஞானி ஒருவர் இருந்தார். அந்த ஞானி படுத்த படுக்கையாக இருந்தார், இறக்கும் தருவாயில் இருக்கிறார். இதை பார்த்த அந்த சீடர்கள் மிகுந்த வருத்தத்தோடு, வேதனையோடு, ஐயோ, நம்முடைய குருவானவர் இறக்கப் போகிறாரே என்கிற சோகத்தில் மூழ்கி இருந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய அன்பு சீடர்களை எல்லாம் அருகில் அழைக்கின்றார். எல்லா சீடர்களும் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக அவர்களுக்கு எதையோ சொல்ல விரும்புகிறார். எனவே ஆர்வத்தோடு சீடர்கள் எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குரு ஒரு வார்த்தையை கேட்கிறார். நம்முடைய வாயில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். சீடர்கள் எல்லோரும் ஒருவரை மற்றவர் பார்த்துக் கொள்கிறார்கள். என்னவாக இருக்கும்? வேற ஏதாவது வித்தியாசமாக சொல்ல போகிறாரா என்று சிந்தித்தவர்களாய் பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவரே சொல்ல துவங்குகிறார். நம்முடைய வாயில் நாவும் பல்லும் இருக்கிறது, அதாவது நாக்கும் பல்லும் இருக்கிறது. எல்லோரும் தலையசைத்துக் கொள்கிறார்கள். ஆமாம், இந்த நாக்கும் பல்லுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என்று கேட்டபோது, அன்பிற்குரியவர்களே, அழகான ஒரு விளக்கத்தை அந்த குரு கொடுப்பதை நாம் காணுகிறோம். நம்முடைய வாயில் இருக்கின்ற இந்த நாக்கானது மென்மையாக இருக்கிறது, பல்லானது கனமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது. எனவே இந்த பல்லுக்கும் நாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று மென்மை, மற்றொன்று கடினமான, வன்மையாக இருக்கின்ற அந்த ஒரு வலிமை உடைய, உறுதி உடையதாக இருப்பது. என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய உடல் பிரிகின்ற தருணத்தில் அல்லது வயது ஆக ஆக நம்முடைய பல்லானது நாம் வெகு விரைவிலேயே இழந்து விடுகிறோம். கடினமான ஒன்றை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் மென்மையான ஒன்று இறுதி வரை நிலைத்திருப்பதை காணுகிறோம். எனவே நீங்களும் மென்மையானவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவுரையை இறுதியாக அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றாராம் அந்த குரு. என் அன்பிற்குரியவர்களே, நாமும் மென்மையான இதயத்தோடு வாழ விரும்புகிறோம்.
அப்படியேதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மென்மையான மனிதராக, அமைதியை ஏற்படுத்துபவராக, அன்பினை கொணர வந்தவராக அமைந்திருக்கிறார். அதைத்தான் எசாயா இறைவாக்கினர், இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் என்கிற ஒரு மெஸ்ஸியா தன்மையுடைய வார்த்தைகளை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கிறது இறை வார்த்தை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மென்மையான, சாந்தமான, தூய இருதயத்தை போல நம்முடைய இதயமும் மாற இந்த நாளில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.